கர்நாடகாவில் உள்ள ஹொய்சலேஸ்வரர் கோயிலோட சிற்பங்கள் இது. ரொம்ப நுணுக்கமாக அழகான வேலைப்பாடோடு இருக்குது. சிக்கலான இருக்கும் அந்த சிற்பங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடனம் ஆடுகிற சிற்பங்கள். அதனால் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. இந்த ஸ்டெப்லாம் போட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்றது. நீங்கள் தேடி பாருங்கள், ஹொய்சலேஸ்வரர் கோயில்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். படித்து சந்தோஷப்படுங்க. ஹொய்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற சிற்ப தொகுதி இது. இதில் போருக்கு போகிற மாதிரி 2 சிற்பம் இருக்குது. ஒன்றில் வால் அழகாக தருது. இதில் அந்த வால் உடஞ்சிருக்கும் போல். இடது கையில் அந்த கேடயம்லாம் இருக்குது ஒழுங்காக. இதைத்தான் வேறு கோணத்தில் இப்போ காட்டுறது கரெக்டான கோணம். கொஞ்சம் சிலைக்கு பின்னாடி போய் நின்று எடுத்தால் வேறு கோணம் தெரியும். அங்கே இருந்துக்கிட்டு 12ஆம் நூற்றாண்டுலேயே நம்மளால் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறான். லென்ஸை முதல்ல உருவாக்குனது 1608. தெளிவான லென்ஸு கிடச்சது 1668. அப்போ இது 12ஆம் நூற்றாண்டு, அதாவது 1200 to 300க்குள்ளே உள்ள சிலைகளுக்கு தொலைநோக்கி இருக்குது. யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி, மூடி மறைக்கிறாங்கன்ற மாதிரி கொண்டு போகக்கூடாதுல்ல, தப்பு இல்லையா அது? இது நிச்சயமாக போகிற ஆயுதம் தான். நான் கூட ஒருத்தர் கூட இசைக்கருவியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார். என்னால் நம்ப முடியல. அது கட்டை விரலுங்க. கட்டை விரல் இப்படி ஒரு மாதிரி கையை திருகுன மாதிரி அவர் வச்சுருக்காரு. அதுதான் சொல்லலை, இவங்க அசைகிற சிற்பங்களை தான் உருவாக்குறாங்க. சும்மா பேருக்கு நிற்கிற சிற்பங்களை உருவாக்கலை. அப்போ அந்த அசைகிற சிற்பங்கள் எந்த மாதிரி கோணத்துலேயும் அதுக்கிட்ட இருக்கிற பொருளுங்களும் இருக்கும். நம்மளோட இடது பக்கம் இருக்கிற சிற்பத்தோட பொசிஷன் தான் கரெக்டாக இருக்கிற பொசிஷன். வலது பக்கம் வேறு ஒரு கோணத்தில் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் தள்ளி. அப்போ அவனுக்கு வசதியாக இருக்குது சொல்கிறதுக்கு. இது டெலஸ்கோப்பு தான் சொல்கிறதுக்கு அவனுக்கு வசதியாக இருக்குது. இது நேரில் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. அதனால் போங்கடா அப்படின்ட்டு போக வேண்டியது. ஒரு சாதாரணமாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற சிலை. ஒரு கால் நல்லா ஊண்டி இருக்குது, ஒரு கால் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பெண்டாக இருக்குது. காரணம் அவர் மடியில் வச்சுருக்கிற பொருள். அதை என்னென்னு போடுறான், அதில் ஒரு பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு ஏதோ மர்ம பொருள். அவன் பேரும் அவனுக்கு சொல்ல முடியல, ஆனால் மர்ம பொருள்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். தலையில் பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் தான் அதில் இருக்குது. கோப்பை கண்ணல வச்சுக்கிட்டு ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை வச்சு அந்த கருவி வழியா வானத்தை பாக்குற மாதிரி இருக்கிறத நம்மளாலேயே பார்க்க முடியும். இந்த சிற்பம் சுமார் 900 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்டது அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சிற்பமும் மாற்று வரலாற்றுடைய இன்னொரு பகுதி தான், அதாவது ஆல்டர்னேட் ஹிஸ்டரியோட ஒரு பார்ட் தான். ஏன்னா டெலிஸ்கோப் வெறும் 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நாம படிக்கிற ஹிஸ்டரிக்கே இது எதிராயிருக்கு.